இன்றைக்கி வந்து நம்ம கருப்பு கோழிக்கு வந்து வாத்து முட்டை தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோழி முட்டையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அது சும்மாவே சுற்றிட்டே இருந்துச்சு. சரி ஏன் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வாத்து முட்டையை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ வாங்க வாத்து முட்டை எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். மொத்தம் வந்து 10 முட்டை வாங்கியிருந்தேன். இதில் 6 முட்டையும் இன்னொரு கோழியில் வந்து மிச்ச முட்டையும் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். பார்த்திங்களா, வாத்து முட்டை வச்சுருக்கோம். வாத்து முட்டை வந்து இப்போ வந்து கரு கூடிடுச்சு. ஒரு 4 நாள் ஆச்சு வச்சு, ஆனால் வந்து கரு கூடிடுச்சு. இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஒரு வாத்து முட்டை வந்து உடஞ்சிருந்துருக்கு. நான் பார்க்காமே வந்து அடை வச்சுட்டேன். இப்போ காமிக்கிறேன் எந்த முட்டைன்னு. இங்கே பாருங்கள், இந்த வாத்து முட்டை தான் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஆனால் பார்க்காமே வந்து நான் அடை வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே இது தெரியும், இந்த உடஞ்ச முட்டை அப்படின்றது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கரு கூடிருச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டேப்பு போட்டு ஒட்டிட்டு இந்த கரு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து வளருதா அப்படின்றத தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம வந்து வாத்து பொரிச்சோடனே வந்து இந்த உடஞ்ச முட்டையிலேருந்து வாத்து வருமா வராதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து கரு கூடிருச்சு. சரி உடஞ்ச முட்டைன்னு பார்க்காம வச்சுட்டேன். இருந்தாலும் நம்ம செக் பண்ணும்போது கரு கூடி இருந்துச்சு. ஆஹா நம்மளுக்கு சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் டேப்பு போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து பொழைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க டேப்பு போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் டேப்பு போட்டு ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த முட்டை வந்து உடையாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து குஞ்சோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா எல்லா வீடியோவும் ஒன்றா எடுத்து தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டில் அடை வைக்கும்போது வீடியோ எடுத்துகிட்டு அது லாஸ்ட் பொரிக்கிற வரைக்கும் சேர்த்து 2 வீடியோவுமே கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை வந்து நம்மளுக்கு வந்து குஞ்சு பொரித்து வர ஸ்டேஜ் வந்துருச்சு. ஏன்னா வந்து மூக்கு வந்து உடச்சிருச்சு, நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன கலர் வருது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ எல்லா முட்டையிலுமே பார்த்திங்கன்னா அந்த மூக்கு விட்டுருச்சு. ஆனால் நாட்டுக்கோழிக்கு வந்து மூக்கு விட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலையில் மூக்கு விடுது அப்படின்னா மதியானமே வந்து அந்த குஞ்சு வந்து பொரிச்சிரும். ஆனால் வந்து இந்த கோழிக்கு நம்ம மூக்கு விட்டு 2 நாள் கழித்து தான் வந்து வாத்துக்கு வந்து குஞ்சு வந்து பொரிக்குது. எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன சின்னதாக நம்மளுக்கு வந்து மூக்கு வந்து உடச்சிருச்சு. நீ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குஞ்சு பொரிச்சிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லா முட்டையுமே குஞ்சு பொரிச்சிருச்சு. இது வந்து எப்போ வச்சுருக்கேன் அப்படின்னா 26ஆம் தேதி வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேப்பு ஒட்டினதில் தான் ஃபஸ்ட்டு வந்து குஞ்சு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த டேப்பை வந்து நம்மளுக்கு உடச்சிட்டு அந்த குஞ்சு வந்து வெளியே வந்துடுச்சு. மஞ்சள் கலர் குஞ்சு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கு. உடஞ்ச முட்டையிலேருந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லி டவுட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் கரு உருவானதுனால நான் டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது தாங்க ஃபஸ்ட்டு வந்துச்சு. நீங்கள் வந்து இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஒட்டி நீங்கள் வச்சிடலாம். நல்லா வந்து பொரிக்குது. இப்போ எல்லா குஞ்சுகளையுமே நம்ம பார்த்துக்கலாம். 7 குஞ்சுகள் இருக்குது. 4 குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா 5 குஞ்சு வந்து பிளாக் கலர்லையும் 2 குஞ்சு வந்து மஞ்சள் கலர்லையும் இருக்குது. சூப்பராக வந்து வாத்து குஞ்சுகள் வந்து பொரிச்சிருச்சு. இனி வந்து இதுக்கு என்ன இறை கொடுக்கலாம், எப்படி வந்து நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்றது தொடர்ந்து வீடியோவை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.